ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீக்கின்ற பட்டனில் பார்த்தீங்கன்னா எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ஸ்டைலில் எப்படி ஹோவர் அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டீக்கின்றரில் வந்துட்டு பட்டனில் வந்துட்டு எப்படி கலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்துருந்தோம். அதை ஒரு டைம் வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல குவிட் இருக்குது, நான் குவிட் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு ஹோவர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது பிளாங்க் ஆயிடுது. அதாவது குவிட்டுங்கிறது இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோவர் ஆப்ஷன் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே கோடு தான். நம்ம ஒரு சின்ன ஆல்டர் மட்டும் பண்ண போகிறோம். எப்படி இருக்கும்னா அப்படியே இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். சாரி, வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேப்புங்கிற ஸ்டைலில் வந்துட்டு மேப்புன்னு மாற்றிடலாம். மேப்புன்னு மாற்றிட்டு இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 பிராக்கெட் போட்டுக்கலாம். 2 பிராக்கெட் போட்டுட்டு ஓகே, இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம். எப்படின்னா ஆக்டிவ் ஆக்டிவ் ஆச்சுன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு ரெட்டுக்கும் அதே மாதிரி தான். இது அப்படியே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட். ஆக்டிவாக இருந்தால் ஃபோர்க்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட்டுக்கும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இது இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ நார்மலாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல கொண்டு போனேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பட்டன் ஆக்டிவான ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா ஃபோர்க்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட்டாகவும் பேக்ரவுண்ட் வந்துட்டு ரெட்டாகவும் மாறிடுது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சேஞ்ச் தெரியும். டார்க் ஒயிட்டும் கிரேவும் மாறுறது தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமை தூக்கிட்டு வெறும் டீ பட்டன் மட்டும் வச்சுருந்தேன்னா ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹோவர் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஹோவர்லேயே பார்த்தீங்கன்னா ஐ மீன் வந்துட்டு ரெட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது கலர் வச்சுக்கலாம். பிஎல்யூஇ. ஏன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் ஆட் பண்ணும்போது அந்த கலர் விசிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளூ மாற்றிருக்கோம். ப்ளூ மாற்றினா இப்போ இந்த ஹோவரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்துடுச்சு. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம குவிட்டோட ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸ் மார்க் போட்ட ஒரு ரெட் கலர் இமேஜ் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கோம். இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ இமேஜுங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் டீக்கின்றரில் ஃபோட்டோ இமேஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இங்கே இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஃபோட்டோ இமேஜ். இந்த ஃபோட்டோ இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ரிலேட்டிவ் பார்த்து வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த பாத் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை வந்துட்டு ஒரு சாம்பிளாக மாற்ற போகிறோம். சாம்பிளாக மாற்றி இதை வந்துட்டு ஒரு மைன்யூட் ஃபோட்டோ மாதிரி மாற்ற போகிறோம். அதாவது ஒரு நம்ம ஏற்ற ஒரு ஐ மீன் வந்துட்டு ஒரு சைஸை வந்துட்டு ஷ்ரிங்க் பண்ண போகிறோங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு பிஐஎம்ஜிங்கிற மாதிரி வச்சுட்டு ஃபோட்டோ டாட் எஸ்யூவி சப்சாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3,3 அதாவது 3,3 அதாவது ஸ்மாலஸ்ட் இமேஜ் 3,3 சைஸில் இருக்கணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் ஈக்குவல் டு நம்ம இந்த இடத்துல என்ன இமேஜ் வச்சுருந்தோம், ஐ மீன் பி இமேஜுன்னு வச்சுருக்கோம். அதை வந்துட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். பி இமேஜ்னு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்துட்டு எந்த இடத்துல லொக்கேட் ஆகணும், அதாவது வந்துட்டு நம்ம ஏற்கனவே டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட்டில் லொக்கேட் ஆகணுமா ரைட்டில் லொக்கேட் ஆகணுமாங்கிறது தான் இப்போ பண்ண போகிறோம். இதுதான் காம்பவுண்ட் அப்படிங்கிற இதில் பண்ண போகிறோம். காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்போதைக்கு வந்துட்டு லெஃப்ட் கொடுத்துக்கலாம். காம்பவுண்டில் லெஃப்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குவிட் வந்துட்டு இப்போ பெரிய விண்டோ வேண்டாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குவிட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. குவிட்டுக்கு பக்கத்தில் இமேஜ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணுறது
பட்டனில் இமேஜ் ஆட் பண்ணுறது. பட்டனில் இமேஜ் ஆட் பண்ணுறதும் இப்போ இந்த ஹோவர் ஆட் பண்ணுறதும் நம்ம பட்டனில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபாண்ட். இதில் ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா FO ஃபாண்ட்டு ஈக்குவல் டு ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக வந்து இல்லையே, ஒரே நிமிஷம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங்காக போட்டுக்கலாம். வேர் ஓகே, ஃபாண்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குவிட்டோட ஃபாண்ட் மாறி இருக்குது. இப்போ இதோட சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ இந்த இடத்துலேயே வந்துட்டு நான் சைஸ் போட்டுக்கிறேன். வேண்டாம், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோ, 16 சைஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு 16 சைஸ் அது அவ்வளோ பெருசாக தெரியல, 20 கொடுத்து பார்ப்போம். ஐ மீன் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு பெருசாயிரும். ஐ மீன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு பெருசாகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபாண்ட் வந்துட்டு இது பண்ணுறோம். ஃபாண்ட்டு ஓகே, நம்ம தப்பாக பண்ணுறோம். ஒரே நிமிஷம். மேபி இட் மஸ்ட் ஒர்க். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீக்கின்டர் பார்த்தீங்கன்னா இப்போ புது வெர்ஷன் அப்டேட் ஆனதில் நிறைய இது வந்துட்டு மாற்றிட்டாங்க. நிறைய இது மாற்றினப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாதிரி யூஸ் பண்ண மாதிரியெல்லாம் இதில் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் டிஃபிகல்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ஃபாண்ட் ஆட் பண்ணுறத பார்த்துட்டோம். எப்படி வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம ஓகே இது வந்துட்டு நம்ம கன்ஃபிக் பண்ணுறதில்ல, மேப் பண்ணுறதில்ல, இல்லை கன்ஃபிக் பண்ணுறதில்ல பார்ப்போம். காப்பி பேஸ்ட். நம்ம இந்த அப்படியே இதை தூக்கிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பட் வந்துட்டு கன்ஃபிகில் போயிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ONT ஃபாண்ட் ஈக்குவல் டு ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாண்ட் நேம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். வர்டானா காமா 20 சேவ். மேபி திஸ் ஷுட் ஒர்க். பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதானே. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபாண்ட் சைஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்போஸ் வந்துட்டு இதை வேணும்னா நம்ம போல்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், COLD போல்ட் சேவ். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த குவிட் மட்டும் போல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஆகட்டும், லேபிள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். பட் இதில் வந்துட்டு பேசிக்காக என்ன ஃபாலோ பண்ணுவோன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பட்டன் லேபிள் வைக்கணும்னா இந்த இடத்துல டி லேபிள்ங்கிற வைக்கணும். அதாவது லேபிள் இந்த லேபிளும் முன்னாடி இந்த டியூ போடணும். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் காமனாக இப்படி வச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு நான் இந்த இடத்துல கஸ்டமைஸ்லேருந்து தூக்கிட்டேன், வெறும் டி பட்டன் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுட்டிங்கன்னா, சாரி நம்ம இதை குவிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பட்டனுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டி பட்டனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா பட்டனையுமே வந்து சேஞ்ச் பண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா இந்த கஸ்டம், இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பட்டனுக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீக்கின்டரில் இது வந்துட்டு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா வெர்ஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஸ்டைலிங்க்கு வந்துட்டு ஆப்ஷனலாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டீக்கின்டரோட ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த பட்டன் ஃபில் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா FGனா ஃபோர்க்ரவுண்டு, BGனா பேக்ரவுண்டு, ஆக்டிவ் பேக்ரவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோவர் ஆப்ஷன் வருது. அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே இந்த கொஞ்சம் கான்செப்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்த மாரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியுது. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பட்டனோட கான்செப்ட் பட்டன் எப்படி இது பண்றது, அதெல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்படி ஃப்ரேம் செட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் செட் பண்றத பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த 2 டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.